பராத்தினுடைய இரவை நேற்றைய தினம் நாம் சந்தித்தோம். அதனுடைய பகலிலே இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினமாக நாம் சந்திக்கிறோம். பராத்தினுடைய இரவிலே இரவு வணக்கங்களை செய்தோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் இந்த ஷஅபானுடைய கடைசி 15 நாட்கள்ல, குறிப்பாக ஷஅபானுடைய இந்த மாசத்திலேயே ரமலானை சந்திக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வினுடைய கடமைகளோ அடியார்களுடைய கடமைகளோ தங்கள் மீது மிச்சம் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கான நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்துகிறார்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாள் இருக்குது பாருங்க, ஷபே பராத், ரமலான் நம்ம சந்திக்கிற இருக்கிற இந்த 15 நாட்கள் இருக்கிற இந்த நாட்கள் இந்த வருஷத்துல நம்மிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கடமைகளில் குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த குறைகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்பாக இந்த நாட்களை பயன்படுத்துவாங்க. அப்ப ரமலானை சந்திக்கிறதுக்கு முன்னால வணக்கங்கள்ல கலா இருந்தால் அதை சரி செஞ்சிருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஷஅபான் மாசத்தினுடைய இந்த பிந்தின பகுதியில தான் போன வருஷத்தினுடைய ரமலான் மாசத்துல எனக்கு நோன்பு விடுபட்டு இருந்தா, நோன்பு கலா செய்யணும் இல்லையா, பெண்களுக்கு இயற்கையாகவே நோன்பு அது விடுபடும். ஒரு 5 நாளோ 6 நாளோ 7 நாளோ. அப்ப விடுபட்ட நோன்பை கலா செய்யறதுக்காக வேண்டி நான் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய பிந்திய பகுதியை பயன்படுத்துவோங்கிறாங்க. நாமும் கடந்த காலங்களில், கடந்த மாசங்களில், கடந்த வருஷங்கள்ல நம்மிடத்துல இருந்து விடுபட்ட வணக்கங்கள் இருக்குது. தொழுகையை கலா செஞ்சிருப்போம், எத்தனையோ தொழுகையை நம்ம விட்டுருப்போம். அந்த தொழுகைகள் எல்லாம் கலாவாக இருக்கும். சரி, சில பேர் சொல்றாங்க எத்தனை தொழுகைங்கிறது எனக்கு தெரியல. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தொழுகையை கலா செய்யறதுங்கிறது கிடையவே கிடையாது பெரும்பாலும். அப்படி ஏதாவது ஞாபகம் இருந்தால் நோன்போ நோயின் மூலமாகவோ இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா இந்த நாட்கள்ல அதை சரி செய்வாங்க. உதாரணமாக இந்த வருஷத்துல நம்ம எத்தனை தொழுகையை விட்டுருக்கோங்கிறது தெரியாது. ஒரு ரமலானுக்கு முன்னால நாம என்ன செய்யணும், ஒரு முடிவு பண்ணி ஒரு 50 தொழுகையை கலா செய்வோம், ஒரு 10 ஃபஜ்ர் தொழுகைய, 10 லுஹர் தொழுகைய, ஏன்னா சரியாக கரெக்டான நேரத்தில் இந்த நாள்ல இந்த தொழுகையை நம்ம கலா செஞ்சோம் விட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. நோன்பை பொறுத்த வரைக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் ஒரு 4 நோன்பு விட்டுட்டேன், 3 நோன்பு விட்டுட்டேன், போன வருஷம் நோயினால இப்படி விட்டுட்டேன், அதனால செஞ்சுட்டேன், நோன்புடைய கலா ஞாபகம் இருக்குது, இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இல்லைன்னா என்ன செய்யணும்? இல்ல சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வருஷக்கணக்கா நான் நிறைய தொழுகைகளை விட்டுருக்கிறேன், எத்தனையோ இதுக்கு என்ன செய்யணும்? மார்க்கம் இதுவும் கலா வச்சிருக்கு. கலானா என்ன? அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது. ஏற்கனவே நம்ம அதாவாக அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியாமல் போனதுனால அதை என்ன செய்யறது? கலாவாக நிறைவேற்றுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூக்கத்தின் காரணமாக, நோயின் காரணமாக அல்லது வேறு சில காரணங்களுக்காக நீங்க தொழுகையை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பின்ன நீங்க அதை கலா செய்யுங்க. அப்ப தொழுகையினுடைய விஷயங்கள்ல மார்க்கம் ரொம்ப கண்டிப்பா காட்டுது. அதனால நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நாம ஒரு முஸ்லீம்களுடைய ஆய்வுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்ப நாம என்ன செய்யணும்? முடிவு எடுக்கணும். என்ன, ஒரு 50 தொழுகையை நம்ம தொழுதுருவோம், ஒரு 100 தொழுகையை நம்ம தொழுகுவோம், ஒரு 100 ஃபர்து அப்படின்னு முடிவு பண்ணுங்க. சில இதையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க நிறைய தொழுகைகளை நான் கலா செஞ்சிருக்கிறேன், எந்த தொழுகை விட்டுருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா மார்க்கம் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு தொழுகையை நீங்க தொழுகும் போதும் அந்த தொழுகையோடு சேர்த்து இன்னொரு தடவை நீங்க அதை தனியாக தொழுதுருங்க. ஃபஜ்ர் தொழுகிறீங்களா, ஃபஜ்ரை முடிச்சுட்டு இன்னொரு ஃபஜ்ர் கலான்னு சொல்லி தனியா தொழுதுருங்க. லுஹர் தொழுகிறீங்க ஜமாத்தோட முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, இன்னொரு லுஹர் 4 ரக்காயத்து தொழுதுருங்க. அசர் 4 ரக்காயத் தொழுகுங்க. அசர் தொழுகும் போது மகரிப் அந்தந்த தொழுகையை வந்து நீங்க தொழுகிறீங்க இல்லையா, ஒரு தொழுகையை சேர்த்து தொழுவுங்க. இதுக்கு பேர் உமர் கலா, ஆயுள் கலா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையை எந்த சூழ்நிலையிலையும் விடுவதற்கு மார்க்க அனுமதி இல்லை. நோன்பையாவது நோயாளியாக இருந்தால் விட்டுக்கறலாம். ஹஜ்ஜாவது கடமை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
ஜகாத்து கடமை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா தொழுக மாத்திரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க அதை கலா செய்யறதுக்கோ அல்லது நீங்க அதை விடுறதுக்கோ மார்க்கம் எந்த சூழ்நிலையும் அனுமதிக்கல. அப்படி விட்டுட்டீங்க கலா செய்ய சொல்லுது. ஆனா தொழுகையை விடுவதற்கான அனுமதி மார்க்கம் எந்த இடத்திலையும் கொடுக்கல. ஒன்று பைத்தியமாக இருக்கணும், பைத்தியக்காரனுக்கு தொழுகையை மார்க்கம் விட்டு கொடுக்குது. இல்ல கோமால இருக்கணும், தொழுகையை விட்டு கொடுக்குது. இந்த ரெண்டை தவிர்த்து வேற எந்த சூழ்நிலையிலையும் தொழுகையை மாத்திரம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அதை விட்டு கொடுக்கல. நமக்கு தெரியும், அது பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், நோயாளியாக இருந்தாலும் சரிதான், ஆரோக்கியமான இருந்தாலும் சரிதான், தொழிலாளி முதலாளி பெண்கள் ஆண்கள், எந்த இடத்திலையும் மார்க்கம் என்ன செய்யல, இந்த வித்தியாசத்தை காட்டல. நின்று தொழுக முடியலையா, மார்க்கம் சொல்றது எவ்வளவு தூரத்துக்கு தொழுகையினுடைய விஷயங்கள்ல மார்க்கம் இறங்கி கொடுக்குது. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் தொழுக விடுறதுக்கு அனுமதி இல்லை. அதுல தெளிவாக இருக்கணும். கலாங்கிறது கடைசி கட்டம், கலா செய்யறதுங்கிறது கடைசி கட்டம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் தொழுகை விடுவதற்கு மார்க்க அனுமதி தரல, நிக்க முடியல. ஒரு அப்படி யாருக்காவது கொடுத்திருந்தா நோயாளிகளுக்கு கொடுக்கணும். நோயாளிகளுக்கு இஸ்லாம் தொழுகையே அனுமதி கொடுக்கல. தொழுகையினுடைய ரக்காத்தை மாத்தி கொடுக்குது, தொழுகையினுடைய ரக்காத்தை குறைச்சி கொடுக்குது, தொழுகையினுடைய முறைகளை மாத்தி கொடுக்குது, தொழுகையினுடைய நேரங்களை மாத்தி கொடுக்குது. இப்படி செய்தே தவிர மார்க்கம் எந்த இடத்திலையுமே யாராவது ஒரு விஷயத்தில் அவர் தொழ வேண்டாம் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. தொழுகையினுடைய விஷயத்துல மாத்திரம் அல்லாஹ் அவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான். அதை மாத்திரம் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். உன்னால நிக்க முடியலையா, உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்து தொழுகு. சரி, ஒருத்தர் சொல்றாரு என்னால உட்கார்ந்து கூட தொழ முடியல, படுத்துட்டு தொழுகுங்க. படுத்துட்டு தொழ சொல்லுது. தொழுகிற நின்றுட்டு மட்டும்தான் தொழுகிறது அல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழும் காலம் எல்லாம் நின்றுட்டு தொழுகிற நசீபு வேணும், அது அல்லாஹ்ட்ட கேட்கணும். சின்ன சின்ன காரணங்களுக்கு எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், உட்கார்ந்து தொழுகிறோம். சின்ன காரணம், லேசா ஒரு முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம். அல்லாஹ் அக்பர். இப்னு சுவைத் ரஹ்மத்துல்லாஹ் அவர் சொல்றாரு, எனக்கு 120 வயசு, 120 வயசுலையும் இன்றைக்கு வரைக்கும் நான் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்து நின்று தான் தொழுகுவேன் அப்படிங்கிற. மனசு சம்பந்தப்பட்டது தான், என்னுடைய ஆர்வம் சம்பந்தப்பட்டது தான். சர்வ சாதாரணமாக நியாயமான உடல் ரீதியான காரணங்கள் இருக்குது, வழி இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ளது. அந்த சின்ன சின்ன காரணங்கள், மற்ற எல்லாமே செய்யறாரு, மற்ற எல்லாமே செய்யறாரு, மற்ற இடத்துல போய் நிற்கிறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு, ஒர்க் பண்றாரு. ஆனா பள்ளிவாசல் வந்தா மட்டும் சேர்ல கரெக்டா போய் சேர்ல உட்கார்ந்தாரு. இது ஒன்றும் கிறிஸ்தவ வணக்கம் இல்லை, கிறிஸ்தவ மடம், கிறிஸ்தவ ஆலயங்கள் அல்ல. நிர்பந்தமாக முடியல. உங்களுடைய நோய் தொழுகையினுடைய விஷயங்கள்ல ரொம்ப பெரிய கவனம் வைங்க. நாற்காலி கலாச்சாரங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. சஃப விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறீங்க யோசிங்க. நீங்க எல்லா பள்ளிவாசல்கள்லையும் பள்ளிவாசல் சஃப விட்டு தனித்து முறையில் அவங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலை நியாயமான காரணங்களோ உணர்வுகளோ வலிகளோ வேதனைகளோ இருந்தால் மார்க்கம் அனுமதிக்குது. மார்க்கம் ஒன்றும் கண்டிப்பான மார்க்கம் கிடையாது. ரொம்ப கட்டாயமா உன்னால முடியாட்டாலும் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்துற மார்க்கம் கிடையாது. உங்களுடைய உடல் ரீதியான அசௌகரியங்களுக்கு மார்க்கம் இடம் கொடுக்குது. ஆனால் சின்ன சின்ன காரணங்களுக்காக நினைச்சா தொழ முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக எல்லாம் உட்கார்ந்து தொழுகிறது. அதை விட மேல என்ன தெரியுமா, அவங்களால சுஜூது சர்வசாதாரணமாக செய்ய முடியும். சுஜூது செய்ய முடிஞ்சுச்சுன்னா நீங்க உட்கார்ந்து தொழக்கூடாது. சுஜூது செய்ய முடியுது தானே, சுஜூது தான் ஒரு தொழுகையினுடைய முக்கியத்துவம். அது இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல, தொழுகையினுடைய விஷயங்கள்ல இஸ்லாம் மாத்தி கொடுக்குது. நிக்க முடியலையா, உட்கார்ந்துக்கங்க. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு தான் நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில் 63 வருஷம் வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதது 2 தொழுகை மாதிரி. உட்கார்ந்து தொழுவது 2 தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் நோயில் படுக்கிறாங்க. ஒரு 15 நாள் கிட்ட நோயில் படுத்தாங்க. ஆனால் அந்த 15 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தான் தொழுதாங்க. ஒரு கட்டம் கடைசியாக திங்கட்கிழமை வஃபாத் ஆகுறாங்க. அந்த
வியாழக்கிழமை இஷா வரைக்கும் மகரிப் வரைக்கும் வராங்க, இஷால இருந்து வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வராம இருக்கிறாங்கன்னு சொன்னா மயக்கத்துல இருந்தாங்கன்னு அர்த்தம். அந்த வியாழக்கிழமை மயக்கம், வெள்ளிக்கிழமை மயக்கம், சனிக்கிழமை லேசா தெளிச்சல் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க பள்ளிவாசலுக்கு. வந்து நிக்க முடியல. 2 சஹாபாக்கள் தான் பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டே வராங்க. 2 சஹாபிகளுடைய தோள் புஜத்துல கையை போட்டுட்டு காலு பூமியில நிக்க மாட்டேங்குது. பூமியில காலு நிக்கல, வைக்க முடியல. காலுடைய பெருவிரல் பூமியில் அப்படியே போடு கிழிச்சுக்கிட்டே வருது. கால் நிக்கல, விரல் நிக்கல. அப்படி தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து மெம்பர்ல உட்கார வச்சாங்க. மெம்பர்ல உட்கார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசினாங்க. அந்த சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். பயான் பேசிட்டு அன்னைக்கு லுகர் தொழுகை அசர் தொழுகை அன்னைக்கு தொழுவுக்கு போனாங்க. எப்படி தொழுதாங்க? உட்கார்ந்து தொழுதாங்க. என்ன நிக்க முடியல இல்லையா? அப்ப உட்கார்ந்து தொழுதாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதாங்க. ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உம்மத்து ஃபாலோ பண்ணுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு நிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் முன்னால போங்கன்னாங்க. நீங்க இமாமா நில்லுங்கன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நிக்க மாட்டேன்ட்டாங்க, பின்னால வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்து நபி தொலை வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலை ஃபாலோ பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உம்மத்து ஃபாலோ பண்ணாங்க. 2 தொழுகை. அது கூட ஏன் அல்லாஹ் அப்படி உட்கார்ந்து தொலை வச்சான்னு நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு அழகான ஒரு கருத்து கிடைக்குது. என்ன, உண்மையான உடல் ரீதியான நோயின் காரணத்தினால நின்று தொழ முடியாம உட்கார்ந்து தொழுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் சுன்னத்தாக இருக்கணும் என்பதற்காகவோ என்னவோ தெரியல, அல்லாஹ் ரசூலுல்லாஹோ 2 வக்த் அல்லாஹ் உட்கார்ந்து தொழ வச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அவ்வளோ பெரிய நெருக்கடியிலையும் 2 ரக்காத் 2 தொழுகை மாத்திரம் உட்கார்ந்து தொழுகிறாங்க. எனவே மனசு இருந்தால் அல்லாஹ் அந்த உடல் ஆரோக்கியத்தை தருவான். கொஞ்சம் உற்சாகமா நீங்க நினைங்க, என் ரப்புக்கு முன்னால வாழ்நாள்ல நான் நின்றுட்டு தான் தொழுகுவேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தருவான். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. எனவே அப்ப தொழுகையினுடைய விஷயங்கள்ல மார்க்கம் என்ன செய்யுது, எந்த இடத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. எதுக்காகவும் தொழுகை விடுறதுக்கு அனுமதிக்கல. தொழுகையை மாற்றி அமைக்குது. நின்று தொழுக முடியல, உட்கார முடியல, படுத்துக்கங்க, படுத்துட்டு தொழ சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாரு, என்னால படுத்துட்டு கூட தொழ முடியல, ஆக்ஷன் பண்ண முடியல, கையை தூக்க முடியல, கால் தூக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு தொழுகை இருக்குது, கண்ணால தொழுகிறது. அல் ஈமாஉ பில் ஐன், மார்க்கத்தில் இப்படி ஒன்று இருக்குது, கண்ணால தொழுகணுமா. உடல் உறுப்புகள் செயல்படணும். வைங்க, ஒருத்தர் ஸ்ட்ரோக்ல மாட்டிக்கிட்டாரு, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சஹாபாக்கள் சில பேர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு சஹாபி 30 வருஷமா ஸ்ட்ரோக்ல, எந்த உறுப்பும் அசையாது, ஒரு பெட்டு மட்டும்தான். அப்படி சரி ஸ்ட்ரோக்ல இருக்கிறாரு, உடல் உறுப்புகள் அசைவில்லை, தக்பீருக்காக கூட கையை கட்ட முடியாது, படுத்துதான் இருக்கிறாரு, எழுந்திருக்க முடியாத பெட்டு தான். இப்ப என்ன செய்யணும்? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஐசியூல இருக்கிறாரு ஒருத்தர், ஐசியூல இருக்கிறாரு, தொழுகை விடுறதுக்கு அனுமதி இருக்குதா? அவருக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் தொழுகை அவர் மீது கடமையா இருக்கு. ஐசியூல இருக்கிறாரு, கை அசையல, கால் அசையல, எதுவுமே அசையல, கண்ணை கொண்டு தொழுகு மார்க்கம் சொல்லுது. இதை விட இன்னொன்னு தாண்டி ஒண்ணு சொல்லுதுங்க மார்க்கம். கண்ணாலையும் முடியல, கண்ணை பொத்திட்டீங்கன்னு சொன்னா கல்வால தொழுகுங்கன்னு சொல்லுது. இதயத்தால் தொழுகிறது எப்படி? தொழுகிற மாதிரி இதயத்தில் நினைக்கணுமா, இப்ப நான் தக்பீர் கட்டுறேன், இப்ப நான் ஓதுறேன், இப்ப நான் ருக்கு செய்யறேன், இப்படி ஒரு தொழுகை இருக்குது மார்க்கத்தில். இதெல்லாம் எதை காட்டுது? எந்த சூழ்நிலையிலையும் தொழுகை விடுறதுக்கு மார்க்க அனுமதி இல்லை. நீங்க நோய்ங்கிற காரணத்தை வச்சு எந்த உச்சத்தில் போனாலும் தொழுகையை நிறுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குது தொழுகையினுடைய விஷயத்தில். இந்த சமுதாயம் தொழுகையினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்குது. சலாத்துல் ஹவுஃப்னு ஒரு தொழுகை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும். பயத்தொழுகை, பயம், அச்சமான காலகட்டங்கள் இருக்குது பாருங்க, பதட்டமா இருக்கு பாருங்க. போர்க்களத்தில் எப்படி தொழுகிறோமோ அதுக்குன்னு ஒரு தொழுகை அமைச்சிருக்கு மார்க்கம். போர்க்களத்தில் ஒரு தொழுகை. உதாரணமாக இப்போ இந்த பூமி நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒரு கலவர பூமியா இருக்குதுன்னு வைக்க, திடீர்னு எந்த நேரம் வந்தாலும் எதிரிகள் நம்மளை தாக்கிடுவாங்க. இந்த பாபர் மஸ்ஜித் கலவரத்தினுடைய காலகட்டங்கள்ல எல்லாம் அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை தானே இருந்துச்சு.
அதே மாதிரி குஜராத் போன்ற இடங்கள்ல அந்த மாதிரி பதற்றமான காலகட்டங்கள்ல எதிரிகள் எப்ப வேணாலும் திடீர்னு வந்து தாக்கிடுவாங்க. அப்படியான காலகட்டத்தில் மார்க்கம் சொல்றது போர்க்களத்துக்குன்னு ஒரு தொழுகையை அமைச்சிருக்குது. போர்க்களத்துல கூட தொழுகையை விட முடியாது. போர்க்களத்துல கூட என்ன செய்ய முடியாது, தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. போர் இருக்குது. அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலா யுத்த களத்துக்கு போனாங்க இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுடைய யுத்த களத்துக்கு போனாங்க. கர்பலா யுத்த களம் எதிரிகள் 5000 பேர் இருந்தான். ஹுசைன் ரலியல்லாஹும் அவங்களுடைய குடும்பம் எத்தனை பேர்? 52 பேர் இருந்தாங்க. 52 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதிரி 5000 பேர் இருக்கிறான். கர்பலா யுத்த களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் அத்தனை பேரும், ஒரு பிள்ளை ஸைனுல் ஆபிதீனை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த பூமியில வச்சு கருவறுத்தாங்க கூஃபாவாசிகள். நபியினுடைய குடும்பத்தை கூட்டு வந்து இப்படி துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அந்த பூமிக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளை, கஷ்டங்களை அல்லாஹ் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் அந்த பூமி சோதனையிலிருந்து விடுபடலை. கூஃபா அது துரோக பூமி. அது அதற்கு அலி ரலியல்லாஹு எங்க ஊரை நம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு மதீனாவினுடைய தலைமையகத்தை, இஸ்லாத்தினுடைய கேபிட்டலை கூஃபாவுக்கு மாத்தினாங்க அலி ரலியல்லாஹு. ஏன்னா பூரா மதீனால குழப்பக்காரர்களும் பிரச்சனைக்குரியவர்களும் இருக்கிறாங்க என்று தெரிஞ்சு அதற்கு அலி ரலியல்லாஹு தலைமையகத்தை கூஃபாவாசிகள் எங்களை நம்பி வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு போனாங்க. கொண்டுட்டாங்க அலி ரலியல்லாஹு. கூஃபாவாசிகள் கொண்டுட்டாங்க. அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு விஷம் வச்சு கொண்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அதே கூஃபாவாசிகள் கர்பலா பூமிக்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறோம், வாங்க உங்க கூட நிக்கிறோம், யசீதுக்கு எதிராக நாங்க உங்களோட நிற்போம் அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. கர்பலா யுத்த களத்துல ஹுசைன் ரலியல்லாஹு கூஃபாவாசிகள் தான் நம்மோடு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன செஞ்சாங்க, பெண்கள் குழந்தைகள் ரசூலுடைய குடும்பத்தை கூப்பிட்டு போனாங்க. 52 பேர் போய் பார்த்தா தான் தெரியுது, அத்தனை பேரும் துரோகம் செஞ்சு யசீதுக்கு பின்னால நின்று 5000 பேர் சுத்தி வளைச்சிட்டாங்க கர்பலா யுத்த களத்துல. கர்பலாவினுடைய கண்ணீர் காவியம் எல்லாம் வரலாற்றுல படிச்சு பார்த்தால் அவ்வளவு வருத்தமாக இருக்கும். நம்முடைய கடந்த காலத்தினுடைய நம்முடைய அகல பைத்துகள் ரசூலுடைய குடும்பங்கள் அவங்க செஞ்ச இந்த துரோகம், அது எதிரிகள் செஞ்ச துரோகம். யாரு? காஃபிர்கள் எல்லாம் கிடையாது, முஸ்லீம்கள் தான். 5000 பேர் நிக்கிறான் சுத்தி. 5000 பேர் யாரு? அத்தனை பேரும் முஸ்லீம் தான். முஸ்லீம் நிக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹுக்கு எதிராக, நபியுடைய குடும்பத்துக்கு எதிராக வாழ தூக்கி நிக்கிறான். அவ்வளவு பெரிய யுத்த களத்தினுடைய உச்சத்துல ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, லுகர் நேரம் ஆயிடுச்சு, லுகர் தொழுகணும். கேட்டு விடுறாங்க அவங்கள்ட்ட, அனுமதி கொடுங்க, கொஞ்ச நேரம் போற நிறுத்துங்க, லுகரை மட்டும் தொழுதுக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு லுகருடைய வக்து வந்துருச்சுங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அனுமதிக்கல. ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, போர்க்காலத்தில் தொழுகிறதுக்குன்னு இஸ்லாம் அமைச்சிருக்கிற ஒரு தொழுகை முறை இருக்குது. என்ன தொழுகை முறைன்னா, 50 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, டீமை 2ஆ பிரிங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த ஸலாத்துல் ஹௌஃப்னு ஒரு தொழுகை முறை இருக்கு. 52 பேர் இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா 26 பேரை என்ன செஞ்சிட்டாங்க, வாழ வச்சுட்டு எதிரிகளை பார்த்து நிப்பாட்டிட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, 26 பேர் தக்பீர் கட்டி தொழுகுவாங்க. 2 ரக்காத் தொழுகையா இருந்துச்சுன்னா அதனுடைய இது வேற, 4 ரக்காத் தொழுகை வேற. 4 ரக்காத் தொழுகை வருதானே, அப்போ 2 ரக்காத் அவங்க தொழுகுவாங்க. 2 ரக்காத் அவங்க தொழுகுவாங்க. இவங்க இப்படி நிற்பாங்க. அவங்க 2 ரக்காத் முடிச்ச உடனே சலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எழுந்திருச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி நிற்பாங்க. எதிரிகள் யாரும் தாக்கிடக்கூடாதுங்கிறத நிற்பாங்க. ஆனா இங்க திரும்பி நிற்கிறாங்களே, அவங்க தொழுகையில் தான் நிற்கிறாங்க. ஆனா கிப்லா முன்னோக்கி நிக்கல, எதிரிகளை முன்னோக்கி நிக்கிறாங்க. எதிரிகள் தாக்கிடக்கூடாது நிற்பாங்க, ஆனா தொழுகையில நிக்கிறாங்க. பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாது. இவங்க 2 ரக்காத் தொழுகுவாங்க. இவங்க 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டு இவங்க அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, இந்த பக்கம் வந்துருவாங்க. மறுபடியும் அந்த 2 ரக்காத் குறை இருக்கிறது அவங்க வந்து தொழுகுவாங்க. அவங்க 4 ரக்காத் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்கள பார்ப்பாங்க. மறுபடியும் இவங்க குறை இருக்கிற தொழுகையை தொழுது முடிப்பாங்க. இதுக்கு பேர் ஸலாத்துல் ஹௌஃப், அச்சமான பயத்தினுடைய தொழுகைன்னு அர்த்தம். இப்படி ஒரு தொழுகை இருக்குது. போர்க்களத்துல கூட இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் கூட ஃபஜ்ர் 2 ரக்காத்து வைங்க, 1 ரக்காத்து முதல்ல ஒரு டீம் தொழுகும், இன்னொரு டீம் பாதுகாப்புக்கு நிற்கும். அப்படியே அவங்க அப்படியே டேன் ஆவாங்க, இவங்க அப்படியே இந்த பக்கம் என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. இவங்க 1 ரக்காத். இந்த தொழுகைக்கு பேர் ஸலாத்துல் ஹௌஃப். ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும் வல்தஅதி தாயிஃபத்துன் உக்ரா. அல்லாஹ் சொல்றான், இவங்க சஜதா செஞ்சிட்டாங்கன்னா முதல் ரக்காத்துல இவங்க அப்படியே எழுந்திருச்சு அந்த பக்கம் போயிடணும். அப்போ 2 ரக்காத்தை ஒரு ரக்காத்தா 2 டீமா பிரிக்க சொல்றான் அல்லாஹ். 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா அந்த டீமை பிரிக்க சொல்றான்.
அவ்வளவு நெருக்கடியில. உதாரணமா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கலவர பூமியில இப்படித்தான் தொழுகணும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் பாதுகாப்பு நிற்கணும், 50 பேர் இப்படி நின்று தொழுகணும், பின்னால் அவங்க மாறணும், இவங்க மாறணும், இப்படி தொழுகிற ஸலாத்துல் கௌஃப். ஆனாலும் தொழுகை விடுறதுக்கு மார்க்கம் என்ன செய்யல, அனுமதி தரல. எந்த இடத்திலேயும் இஸ்லாம் தொழுகை காணும். இந்த ஷாபான் மாசத்துங்கிறது சஹாபாக்கள் சொல்ற மாதிரி இந்த ஒரு வருஷம் நாங்க விட்ட தொழுகைய விட்ட நோன்பு கலாச்சார நாடு அப்படிங்கிறாங்க. அவசியம் இல்லாம விட்டுருக்க மாட்டாங்க. ஆனாலும் கலாவுக்கான நாள் அது. ரமலானுக்கு முன்னால அதை கலா செய்யுங்க சொல்றாங்க. அப்ப மார்க்கம் உட்கார முடியல, படுத்துக்க முடியல, கண்ணால செய்கை செய்யுங்க, கண்ணால முடியல, இதயத்தால செய்கை செய்யுங்க. சரி, போர்க்களத்தில் நிற்கிறோம், பதட்டமா இருக்குது, தொழுகை மாதிரி மாற்றுங்க. சரி, பயணத்துல இருக்கிறேன், பயண தொழுகை. பயணத்துக்கு இஸ்லாம் 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தா குறைச்சு கொடுக்குது. 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தா குறைச்சு கொடுக்குது. எத்தனை பேர் பயணத்தினுடைய இதை பயன்படுத்துறோம்னு தெரியல. மார்க்கம் 15 நாள் வரைக்கும் நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு வேலையா போறோம், வெளியூருக்கு தான் போறோம், 15 நாள் தங்கி இருக்கிறோம். நீ 15 நாளும் 4 ரக்காத் 2 ரக்காத்தா தொழுகுன்னு சொல்லுது மார்க்கம். கஸ்ருன்னு ஒரு மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது. 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா குறைக்கிறது. மக்ரிபும் ஃபஜ்ரும் மாத்திரம் தான் கஸ்ர் கிடையாது. மற்ற எல்லா வக்தும் கஸ்ர் தொழுதுக்கலாம், 2 ரக்காத் தொழுதுக்கணும். ஜம்முன்னு ஒன்று இருக்குது மார்க்கம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ்ல வருது, ஜம்உ என்ன தொழுகை, 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறது. லுகருக்கு பயணம் போறீங்கன்னு வைங்க, லுகருக்கு பயணம் போனா நீங்க போய் ராத்திரி தான் போய் சேருவீங்கன்னா போகும்போதே நீங்க லுகர் தொழுகும் போதே அசரையும் சேர்த்து தொழுகிட்டு போயிடலாம். லுகர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, 2 ரக்காத்து, 4 ரக்காத்து, அசரை முடிச்சுட்டு போயிடலாம். நீங்க இப்ப அங்க மகரிபுக்கு போய் சேர்ந்தீங்க அல்லது இஷாவுக்கு போய் சேர்ந்தீங்க, இஷாவுக்கு போய் சேர்றீங்க, ஒரு 10 மணிக்கு போய் சேர்றீங்கன்னு வைங்க. இப்ப அங்க போய் நீங்க மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகுங்க. ஆனா இங்க லுகர் நேரத்துல அசரையும் சேர்த்து தொழுகிறீங்க, அங்க இஷா நேரத்துல மகரிபை சேர்த்து தொழுகிறீங்க. ஒண்ணும் இல்ல. ஹஜ்ஜில எப்படி செய்றீங்க, ஹஜ்ஜில இந்த ஜம்முங்கிறத மார்க்க அனுமதி கொடுத்துருக்கு இல்லையா? இதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ்ஜில மட்டும் ஜாயிஸ்ங்கறாங்க. ஹனஃபியை பொறுத்த வரைக்கும், ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் இல்ல எல்லா காலத்திலும் ஜாயிஸ்ங்கறாங்க. இப்படித்தானே நம்ம லுகர் தொழுகிறோம், ஹஜ்ஜில அரஃபால என்ன செய்வோம், லுகரையும் அசரையும் தொழுவோம். எப்ப தொழுவோம், அசர் எப்ப தொழுவோம், அசர் நேரமே வந்திருக்காது, லுகர் நேரத்திலேயே சேர்த்து தொழுகிறோம், அசரை தொழுகிறோம். அதே மாதிரி மகரிப் டைம் வந்தா அரஃபால மகரிப் தொழ மாட்டோம், முஸ்தலிஃபாக்கு போயிடுவோம். முஸ்தலிஃபால எப்ப போய் சேருவார், ராத்திரி போய் சேருவார், இல்ல காலையில தஹஜ்ஜுத் நேரத்துல போய் சேருவார். அப்பதான் மகரிபே தொழுவார். மகரிப் நேரம் இஷாவோட முடிஞ்சிடும். ஆனால் ஜம்முக்காக அல்லாஹ் மார்க்க அனுமதி கொடுக்கிறான், 2 தொழுகையை சேர்த்து தொழுவோம். எனவே நீங்க பயணியாக இருந்தீங்கன்னா சுருக்கி தொழுகுங்க, சேர்த்து தொழுகுங்க. நீங்க நோயாளியாக இருந்தால் தொழுகையினுடைய முறைகளை மாற்றிக்கங்க. நீங்க பதட்டமாக போர்க்களங்கள்ல போன்ற பூமிகளில் இருந்தீங்கன்னா தொழுகையினுடைய முறையை மாற்றிக்கங்க. மார்க்கம் இப்படி தொழுகையினுடைய நிலைகளை மாற்ற சொல்லுது, முறைகளை மாற்ற சொல்லுது, ரக்காத்துக்களை குறைக்க சொல்லுது. ஆனா தொழுகையை விடுறதுக்கு மார்க்கம் எந்த சூழ்நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தது ஃபஜ்ர் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தது எப்போ, ஃபஜ்ர் தொழுகை. அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தலைமையில் தக்பீர் கட்டி நின்றுட்டாங்க. புகாரி ஷரீஃபில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டில் சரியாக என்ன செய்யும், தொழுகையில் நின்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மெஹராபு கொஞ்சம் தள்ளி ரசூலுடைய வீடு இருக்கு. தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. தக்பீர் கட்டி ஓத ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாவுடைய வீட்டினுடைய திரையை திறந்துட்டாங்க. நபியை பார்த்து சில நாட்கள் ஆயிடுச்சு. ரசூலை பார்க்கணுங்கிற ஆசையில் தொழுகையில் நிற்கிற சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் தொழுகையில் நிற்கிறோம், ஆனாலும் ரசூலுல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு. ஒரு கட்டத்தில் எங்களுடைய ஆவல் மீறி நாங்கள் எல்லாருமே ரசூலுல்லாவை பார்க்கணும், தொழுகையில் நின்றுட்டுங்கிறாங்க. நபியை பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்தாங்க, பார்த்து சிரிச்சாங்க. ஃபஜ்ர் தொழுகையில் இப்படி இந்த உம்மத்தை அணிவகுத்து நிற்கிற இந்த காட்சியை பார்த்த ரசூலுல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டினாங்க, இல்லை நீங்களே நின்று தொழுவுங்க, என்னால் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திரையை மூடினாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ருஹாவுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. 2-3 மணி நேரத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக பார்த்தது தொழுகையில் நிற்கிற நிலையில தான். இந்த உம்மத்தும் ரசூலுல்லாஹ்வை கடைசியாக பார்த்தது தொழுகையில் தக்பீர் கட்டி. இந்த உம்மத்தினுடைய தொழுகையினுடைய நிலையை கொஞ்சம் யோசிங்க பெருமக்கள். ஃபஜ்ருடைய தொழுகை இந்த உம்மத்தினுடைய சொத்து. அது ஃபஜ்ர் தொழுகை. ஒரு யூதர், பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு யூதர், ஒரு இஸ்ரேல்,
பலஸ்தீன முஸ்லீம்கிட்ட கேட்குறாரு. ஃபஜ்ர் தொழுதுட்டு அந்த முஸ்லீம் வெளியே வர்றார் பள்ளிவாசல்லேருந்து. அப்போ அந்த யூதர் கேட்டாரா, நீங்கள் என்ன தொழுகையை தொழுதுட்டு வரீங்கன்னு கேட்டாரா. அதிகாலை தொழுகையை தொழுதுட்டு வரோம். அதிகாலை தொழுகையில் கூட்டம் எப்படி இருக்கும் உங்கள் பள்ளியிலன்னு கேட்டாரா. ஒரு 2 செஃப் அல்லது 3 செஃப் வரும் அப்படின்னா. இந்த வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மா தொழுகுவீங்களா, அதில் கூட்டம் எப்படி இருக்கும்? அதில் பள்ளிவாசல் நிரப்பமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்போ அந்த யூதன் சொன்னானா, எங்கள் வேதத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், முஸ்லீம்களினுடைய வார தொழுகையை போல அதிகால தொழுகையில் முஸ்லீம்கள் கூட்டம் வந்துட்டுன்னா எதிரிகளின் யூதர்களுடைய அழிவு ஆரம்பமாயிடும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். யூதர்களுக்கான அழிவும் இஸ்லாமிய எதிரிகளுக்கான அழிவும் எங்க இருக்குது? முஸ்லீம் உம்மத்து என்னைக்கு ஃபஜ்ர் தொழுகையை பள்ளிவாசல நிறைக்கிறதோ அன்னைக்கு ஆரம்பிச்சிடும் எதிரிகளுக்கான அழிவு. இந்த உம்மத்தினுடைய சக்தி அங்கதான் இருக்குது அப்படின்னு எங்க வேதத்துல நாங்க படிச்சிருக்கிறோம். அப்போ இன்னும் உங்க ஃபஜ்ர் தொழுகை இன்னும் காலியா தான் கிடக்குது இல்லையான்னு அவன் கேட்டான் அந்த யூதன். இந்த உம்மத்தினுடைய நிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சக்தி அதுதான், நம்முடைய பலம் அதுதான், தொழுகை தான் நமக்கான பலம். எனவே தொழுகையினுடைய விஷயத்தில் இந்த உம்மத்து பெரிய அளவுல கவனக்குறைவாக இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கும் போது எதிரிகள் 3 தடவை வந்து குத்துறான் ஒருத்தன். பின்னால் அவனும் தக்பீர் கட்டி நின்று தொழுதான். விஷம் துவைக்கப்பட்ட அந்த வால்ல விஷத்தை தடவி வச்சிருக்கான் 2 மாசமா. எப்படியாவது உமரை கொல்லணுங்கிறத பிளான். அது எப்படி மிஸ் ஆகிடக்கூடாது. ஒருவேளை வாளினுடைய குத்துக்கு அவர் தப்பிச்சாலும் விஷம் அவருடைய உள்ளத்தை தாக்கி 2 மாசம் விஷத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? விஷத்தை வச்சே வாழை செஞ்சிருக்கிறான். பின்னால வந்து தக்பீர் கட்டி நின்னா. உமர் ரலியல்லாஹு வந்து தக்பீர் கட்டினாங்க. ஏன்னா தொழுகையில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் தன்னையே மறந்திருப்பாரு, அவரை கொல்ல முடியும் பிளான் போட்டான். பள்ளிவாசல்ல வச்சு தைரியமா தொழுகையில வச்சு அவரை கொல்லணும் முடிவு பண்ணான். உமர் ரலியல்லாஹு வந்து தக்பீர் கட்டினாங்க. 3 பேர்களை கொல்லணும் பிளான். முஆவியா ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இந்த 3 பேர் அட்டம்ப்ட்ல அவங்க 2 பேரும் அன்னைக்கு தொழுகைக்கு வரல. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்னைக்கு தொழுகைக்கு வந்தாங்க. அந்த சஹாபாக்கள் உடல்நிலை சரியில்லாம வர முடியல. அந்த 2 பேர் இவங்க உமர் ரலியல்லாஹு அன்னைக்கு வந்த உடனே போட்டபடி 3 இடத்துல 3 பேர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால வந்து நின்ன தக்பீர் கட்டின உடனே கொஞ்ச நேரம் கிராத் ஆரம்பிச்ச உடனே வாளை எடுத்து முதல்ல முதுகுல சொல்லணும். அதுக்கு பின்னால விலால சொல்லணும். 3வது முன்னால வந்து உமர் ரலியல்லாஹுடைய நெஞ்சில உள்ள இறக்கி அப்படி கிழிச்சுட்டான். தொப்புள் வரைக்கும் கிழிச்சுட்டான். உமர் ரலியல்லாஹுடைய எந்த சூழ்நிலையிலையும் அவர் தப்பிச்சிடக்கூடாதுங்கிற முடிவு. சஹாபாக்கள் தொழுகையில் நிக்கிறாங்க. தொழுகையில் உமர் ரலியல்லாஹு அப்படி ரத்த வெள்ளத்துல சரிகிறாங்க. வாளை வச்சுக்கிட்டாங்க, அப்படி நிக்கல. தொழுகையில் நிக்கிற அத்தனை பேர் கிட்டத்தட்ட 13 பேரை கொண்டு போயிட்டான். கடைசியா ஒரு சஹாபி தன் மேல போட்டிருந்த துண்டு அவன் முகத்துல போட்டு சுத்தி வளைச்சாங்க இல்லையா சஹாபாக்கள், அதே வாழை வச்சு அவன் கழுத்தை அறுத்து அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான் அந்த இடத்துல. உமர் ரலியல்லாஹு அப்படி ரத்த வெள்ளத்துல சரிகிறாங்க. வேகமா வந்து தண்ணி கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, பாலை கொடுக்குறாங்க. அத்தனையும் வயிறு வழியா வெளியே வரும். குடலை தான் அவன் அறுத்துட்டாங்க. அப்படியே குடல் வெளியே சரிந்து வந்து விழுந்துச்சு. எத்தனை நாள்? 6 நாள். 6 நாள் உமர் ரலியல்லாஹு அதே நிலையில படுத்துறாங்க. மயக்கம் தெளியுமா? எப்பயாச்சும் மயக்கம் தெரியும். முதல்ல மயக்கம் தெளிஞ்சிச்சு உமர் ரலியல்லாஹு. தெளிஞ்ச உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்கணும்? மன் கத்தலனி, என்ன யார் குத்துனா தானே கேட்கணும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அசல்லன்னாஸ், மக்களுக்கு இமாமா நின்ன மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. இமாமால நின்ன மக்கள் தொழுதுட்டாங்களா? ஆமா, மக்கள் தொழுதுட்டாங்க, நீங்க தான் தொழுகணும். உடனே தண்ணி கொண்டாங்க, ஒன்று செஞ்சுட்டு உடனே தொழுது முடிச்சுட்டு இப்போ கேட்டாங்க, என்ன யாருக்கு குத்துனா? ஒரு காஃபிர் குத்துனா. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்நாளில் ஒரு சஜிதாவுக்காக நெத்தி வைக்காத ஒரு காஃபிர் கையால் நான் சாகணும், ஷஹாதத் ஆகணும். அல்லாஹ் நிறைய துஆ கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அதை தந்துட்டான். அதுவும் தொழுகையில பள்ளிவாசல்ல முஸல்லால எனக்கு அல்லாஹ் தந்தானே, அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லைன்னு. 6 நாட்கள் அதே நிலையில இருந்து அதை உமர் ரலியல்லாஹு வஃபாத்தாங்க. மயக்கம் தெளிகிற பொழுதெல்லாம் தொழுகை நேரம் வந்துருச்சா? தொழுகை வந்துருச்சா? இதுதான் இந்த உம்மத்தினுடைய சக்தி பெருமக்கள். அப்படி தொழுகை மேல துடிப்பா இருந்ததுனால தான் 22 லட்சம் சதுர மைல் இஸ்லாமிய மயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்ற முடிஞ்சிச்சு. எனவே இந்த உம்மத்து தொழுகையை விட்டும் பள்ளிவாசலை விட்டும் தூரமா இருக்கிற வரைக்கும் இந்த உம்மத்து தன் உரிமைக்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தொழுகையுடைய விஷயத்தில் இந்த உம்மத்து கவனப்படுத்த வேண்டும். எல்லா வல்லவர்களால் எதை கேட்டோமோ பேசினோமோ அதன்படி அமல் செய்கிற நசீப் அல்லாஹ் தந்தருவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்